தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகின்றோம். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். சங்கீதம் 5:7 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு எப்படி நாம் செல்கிறோம்? கர்த்தருக்குரியதான பயமும் பக்தியும் நமக்குள்ளும் நம் பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 1 சாமுவேல் புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஏலி தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். ஆனால் அவருடைய பிள்ளைகளோ தேவனுக்கு பயப்படாமல் துணிகரமான பாவங்களை செய்தார்கள். அதனால் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி தேவன் அவர்களை அழித்து போட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆலயத்துல நம்மவும் சரி, நம்முடைய பிள்ளைகளும் துணிகரமான பாவங்களுக்கு நாம் ஈடுபட்டு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் கோபம் கொள்வார் என்று சொன்னால் அவருக்கு முன்பதாக யார் நிற்க முடியும்? யார் நமக்காக பரிந்து பேச முடியும்? பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு மனம் திரும்புவோம். கர்த்தருடைய ஆலயம் என்பது அவர் நம்மோடு கூட உறவாடுகிற ஒரு இடம். அது பரிசுத்தமான இடம். அந்த இடத்தை நாம் அசுத்தப்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவனுடைய கோபம் நம் மீது கடந்து வரும். இன்றைக்கு நம் மனம் திரும்பி தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய பாதத்துல நாம் அமரும் போது நிச்சயமாய் அவருடைய நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு வாழ்வை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.